அனைத்து பல்கலைக்கழகங்களின் ஊழியர் தொழிற்சங்க நடவடிக்கையில் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் இணைந்து இன்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் மூலம் தமது சம்பள முரண்பாட்டிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வொன்றினை வழங்குவதாக சம்பளம் மற்றும் ஆளணி ஆணைக்குழு உறுதிமொழி அளித்தும் இதுவரை தீர்க்கப்படவில்லை. எனவே இந்த சம்பள முரண்பாட்டை தீர்க்குமாறு கோரிக்கை விடுத்து இன்று ஆரம்பித்த தொழிற்சங்க போராட்டம் நாளை வரை நடைபெறும் என்றும் இந்த காலகட்டத்தில் சாதகமான தீர்வு கிடைக்காத விடத்து எதிர்வரும் 29ஆம் தேதி வரை போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களில் உள்ள கல்விசாரா ஊழியர்களின் சம்பள முரண்பாடு கேட்டு இன்று 3ஆம் கட்டமாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் அடையாள வேலைநிறுத்தத்தில் குதித்திருக்கிறார்கள். 15,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள். இந்த போராட்டமானது கடந்த 2006ஆம் ஆண்டுக்கு பின்னர் உள்ள சம்பள முரண்பாடுகளை தீர்க்கிறதுக்கான ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் இட்ட வரைக்கும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்காது உயர்கல்வி அமைச்சும் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவும் இதை இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிறதால் நாங்கள் கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் நாங்கள் ஒரு அடையாள வேலைநிறுத்தத்தை செய்து அடுத்த கட்டமாக டிசம்பரில் ஒரு பிக்கரிங் போராட்டம் அடையாள வேலைநிறுத்தம் செய்து இன்று 3வது ஏமாற்றப்பட்ட நிலையில் இன்று 3வது தடவையாக நாங்கள் இந்த 23 நாளை 24ஆம் தேதிக்கு அடையாள வேலைநிறுத்தத்துக்கு இந்த 15,000 பேரும் நாங்கள் களத்தில் குதித்திருக்கின்றோம். எமது போராட்டமானது எமது சம்பள முரண்பாட்டை தீர்க்க சொல்லி நாங்கள் கொடுக்கப்பட்ட கோரிக்கைகள் இட்ட வரைக்கும் எந்த நடவடிக்கைகளிலும் பல்கலைக்கழக மானிய குழுவோ உயர்கல்வி அமைச்சு எடுக்காத பட்சத்தில் நாங்கள் இதுக்கு ஒரு மன வருத்தத்துடன் இதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஸ்ட்ரைக்குக்காக வேலைக்கு வரவில்லை. எங்கள் வேலையின் ஊதியத்தை சரி செய்ய சொல்லித்தான் கேட்டிருக்கின்றோம். ஆகவே இதை கவனம் எடுத்து பல்கலைக்கழக மானிய குழுவும் உயர்கல்வி அமைச்சும் இது கவனம் செலுத்தி இந்த 15,000 பேரில் உள்ள அந்த சம்பள முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என்று கேட்டு இந்த ஊடகத்துக்கூடாக இந்த கோரிக்கையை யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கமானது விடுக்கின்றது.